போக முடியாது. ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு ஜேர்னி வனிதாவுடையது. வனிதா பத்தி நான் வியக்கிற ஒரு விஷயம் அப்படின்னா, எனக்கு அவங்கள எப்போலேருந்து தெரியும்னு சொல்லிடுறேன். அநேகமாக நான் அவங்களுடைய முதல் செலிப்ரிட்டி ஃப்ரெண்டாக இருந்திருக்கக்கூடும். எனக்கு அவங்க 18 வயசை தொடர்றதுக்கு முன்னாடியிலேருந்து எனக்கு அவங்கள தெரியும். ஒரே ஜிம்முக்கு போயிருக்கோம். ஸோ இவங்க எப்போவுமே தன்னுடைய வாழ்க்கையை வந்து அவங்க நல்லா இருக்கணும், இவங்க நல்லா இருக்கணும், இவங்க சரியா இருக்கணும், இவங்க அப்படின்னு தன் சுற்றம் தன் சொந்தம் மட்டும் இல்லாமல் தன் நட்பும் அவங்க நல்லா இருக்கணும்னு மனசார நினைக்கிற ஒரு லேடி. எப்போவுமே அவங்கள சுற்றி இப்போ இத்தனை பேர் அவங்க ஒரு படம் எடுக்கும்போது நானும் வரேன், நான் பண்ணுறேன், நான் இருக்கேன் அப்படின்னு வந்து நிற்கும் பொழுது யூ கேன் see எவ்வளோ நல்ல ஒரு இதயம் அந்த பெண்ணுக்குள்ளே இருக்குன்னு சொல்லி. ஒரு அழகான ஒரு உதாரணம் ஒன்று உங்களுக்கு சொல்லிட்டு நான் என்ன நிறைய பேர் பேசணும். ஒரு சிலை, மிக அழகான ஒரு சிற்பம். அந்த சிற்பம் வந்து வாட்டமாக இருந்ததாம். அந்த கதைக்கு போகிறதுக்கு முன்னாடி அவங்க கிட்ட நான் வியக்கிற விஷயத்த நான் சொல்லிடுறேன். எத்தனை அட்வர்ஸ் கமெண்ட்ஸ் வந்தாலும் அதை தன் இடது கை கூட இல்லை, இடது கையின் காற்றாய் கூட அது மதிக்காம அதை தள்ளிட்டு அத்தனை கற்களையும் படிக்கற்களாக அமைத்து கொண்டு தன்னை மேலும் 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 உயர்த்தி கொண்டே போகும் அந்த உதாரணம் ஒவ்வொரு மனிதரும், ஒவ்வொரு பெண்ணும் மட்டுமல்ல. உங்களுக்கே தெரியும், இன்னைக்கு இருக்கிற சோசியல் மீடியால நம்மள முகத்தை பார்த்து முகத்துக்கு நேரா சொல்றதுக்கு துணிய முடியாதவங்க கூட ஒரு மொபைல் இருக்கு அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக என்ன வேணாம், எவ்வளவு தரம் தாழ்ந்து வேணாலும் எழுதிட்டு போவாங்க. அதெல்லாம் ஒரு பெண்ணையோ ஒரு ஆணையோ ஒரு மனிதரையோ சுணக்கப்படுத்திவிடக் கூடாது என்பதற்கான மிகச்சிறந்த உதாரணம். நான் கற்கிறேன், எல்லாருக்குமே எல்லா சமயத்திலுமே கத்துக்கிறதுக்கு ஏதாவது இருக்கும். நான் இதை வனிதா கிட்டேன்னு கத்துக்கிறேன். ஸோ நான் சொல்லிட்டு இருந்தேன், அந்த சிற்பம், ஒரு சிற்பம் ரொம்ப வாட்டமா இருந்ததுதான். அப்போ அந்த சிற்பத்துக்கிட்ட இவ்வளோ அழகா உன்னை படைச்சிருக்காங்க சிற்பி, நீ ஏன் இவ்வளோ சோகமா இருக்க அப்படின்னு கேட்டதுக்கு அந்த சிற்பம் சொல்லிச்சான், நான் ஒரு பெரிய மலையில இருந்தேன், உலகத்திலே மிகச்சிறந்த மலை அது. அந்த மலையிலிருந்து என்னை பேர்த்து எடுத்துட்டு வந்திருக்காங்க. என்னை மிக அதிகமான வலிகளையும் வேதனைகளையும் தாங்கி நான் இங்க இருக்கேன். ஆனா அது எல்லாத்தையும் விட நான் விட்டுட்டு வந்த அந்த மலை என்ன மனசை என்னைக்குமே என்னை வேதனைப்படுத்துது அப்படின்னு அந்த சிற்பம் சொல்லிச்சான். அப்போ அந்த சிற்பத்துக்கிட்ட பேசிட்டு இருந்த அறிஞர் சொன்னாராம், அவற்றையெல்லாம் நீக்காமல் நீ உருவாகி இருக்க மாட்டாய், உன்னை விட்டு நீங்கி அனைத்தும் உன்னை உருவாக்கிய அற்புதமான ஒளி என்று சொல்லி. அதனால அவங்களுக்கு வந்து அந்த ஞாபகம் இருக்காம போறதில்லை. ஒரே ஒரு எக்ஸாம்பிள் கூட சொல்லிடுறேன், நான் கூட இருந்ததுனால எனக்கு தெரியும். போஸ்டர் ஓட்டுவோம் தெரியுமா, இந்த படம், இந்த ட்ரெய்லர், இந்த டீசர் இன்னைக்கு நடக்குதுன்னு போஸ்டர் ஓட்டுவோம் தெரியுமா. இன்னைக்கு காலையில அந்த போஸ்டர் ஓட்டுறதை சூப்பர்வைஸ் பண்றதுக்கு போயிருக்காங்க 2 மணிக்கு 3 மணிக்கு. அந்த அளவுக்கு தன்னுடைய உழைப்பை போட்டிருக்காங்க. அதுல வந்து அவங்களுடைய அந்த மலைக்கு ஏங்குற அந்த ஒரே ஒரு சின்ன விஷயத்த வனிதா பெர்மிட் பண்ணுவாங்கிறதுக்காக சொல்றேன். தன்னுடைய தந்தையார் இருக்கும் தெருவில் வழக்கத்தை மற்ற தெருவில் விட அதிகமான போஸ்டர் ஓட்டுனாங்க. பாருங்க உங்க பொண்ணு என்னவா இருக்கான்னு பாருங்க அப்படின்னு. வனிதா, யூ வில் மேக் யுவர் பேரண்ட்ஸ், வெளியில சொல்லலைனாலும் you will make them proud and your mother from above will bless you through and through, Vanitha, and all the best. ஸ்ரீகாந்த் சார், உங்க பாட்டு பட்டாசா இருந்தது. அண்ட் அம்பிகா மேமோட பழைய சாங் கூட பார்க்கறதுக்கு அந்த கோரியோலாம் ரொம்ப நல்லா இருந்தது. ஷக்கீலா வந்து ஒரு புதிய அவதாரத்துல நீங்க பார்க்க போறீங்கன்னு நினைக்கிறேன். அவங்க காமெடி பண்ண நான் பார்த்தது கிடையாது. நேர்ல எவ்வளவு கலாட்டா பண்ணுவாங்களோ அதெல்லாம் பக்கத்துல இருந்து பார்த்து ரசிச்ச வனிதா அந்த காமெடி சைடை வெளியில கொண்டு வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். இந்த படம், இந்த ட்ரெய்லர் பார்க்கும்போது